Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான குழாய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் புட்டு மேக்கர் இல்லாமலேயே வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். புட்டு மேக்கர் இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. முக்கியமாக இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக கூட இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது சுவையாகவும் இருக்கும். இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இது 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு இருக்கும். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணலாம். 1/4 கிலோ அளவுக்கு மாவுக்கு 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம 2.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்தோம்ல, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து பெசரிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா இதை நம்ம சப்பாத்தி மாவு போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது. இது நல்லா உதிரியாக இருக்கணும். அதாவது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். எனக்கு 1/2 கப் அளவு தண்ணி கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் செலவாச்சு. உங்களுடைய மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடலாம். ஸோ பார்த்து கரெக்டாக பெசரணும். எதுக்காகனா மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா புட்டு ரொம்ப ஹார்டாயிரும். சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து பெசரணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மாவு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் மட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது போல் டீ கிளாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல நார்மலான டம்ளர், அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புட்டு மேக்கர் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. இது போல் டம்ளர் இருந்தாலே பண்ணிடலாம். இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இந்த மாவை நிரப்பிக்கோங்க. ரொம்ப அழுத்தி நிரப்பக்கூடாது. நான் இப்போ சேர்த்தது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் துருவல் வச்சுருங்க. கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு சேர்த்துருங்க. இப்போ லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோன்னா புட்டு ரொம்ப ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நான் இடியாப்பம் புளியிற பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி பிளேட் கூட எடுக்கலாம். நார்மல் நம்ம இட்லி அவிக்கிற பிளேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த போல் நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் இது மாதிரி தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதை இது போல் கவுத்திட்டு டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த கிளாஸை மெதுவாக மேலே தூக்குங்க. எவ்வளோ சூப்பராக ஒரு அச்சு போல் நிற்கிது. இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம டம்ளருக்குள்ளே வச்சுட்டு இதே மாதிரி பிளேட்டில் கவிழ்த்திடலாம். இப்போ இது போல் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது உள்ளே இதை வச்சுட்டு இட்லி போலவே தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு சூப்பராக வெந்திருக்கு. நீங்களே பாருங்கள், எவ்வளோ பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கூட நீங்கள் கடலைக்கறி வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான எந்த கிரேவி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அதே சமயம் கிரேவி இல்லைன்னா தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் போல் சர்க்கரை நெய்லாம் போட்டு பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ. பாய்.